ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே நைட் ரொட்டீனும் வெட்னஸ்டே மார்னிங் ரொட்டீனும் பார்க்கலாம். டியூஸ்டே நைட் வந்து டின்னருக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை சோளம் வச்சு தான் தோசை செஞ்சுருந்தேன். இந்த தோசை பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அரிசி மாவில் செஞ்ச தோசை மாதிரியே இருக்கும். அதே மாதிரி நல்ல முறுமுறுன்னு வரும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சட்னியும் காலையில் பொங்கலுக்கு வச்ச சாம்பார் இருந்தது. அதுவும் வச்சு நைட்டு டின்னரை முடித்தாச்சு. மார்னிங் பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே மார்னிங் சூடாக ஒரு இஞ்சி டீ வச்சு குடிச்சிட்டு நம்ம ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலிஃப்ளவர் 65க்காக காலிஃப்ளவர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடும். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடுறேன். டியூஸ்டே நைட்டே பார்த்திங்கன்னா கம்பு அரைச்சி கூழ் செய்யறதுக்கு கம்பை மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ராகி கூழோட கம்பக்கூழ் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட. நமக்கு கூழ் செய்ய தெரிலனா நம்ம குக்கர்லேயே கூட செஞ்சிடலாம். ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கம்பக்கூழ் ரெடி ஆகிடும். ராகி கூழுமே குக்கர்லேயே செய்யலாம். தண்டு வச்சு தான் இன்றைக்கி பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு வரமிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். 2 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண தண்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து ஊற்றிக்கோங்க. தண்டு சீக்கிரமாகவே வெந்துடும். தண்டு நல்லா வெந்துட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா முட்டையில் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். 65க்கு பார்த்திங்கன்னா கடலை மாவு, அரிசி மாவு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணி வச்ச காலிஃப்ளவரையும் அதோடு சேர்த்துட்டு நல்ல மசாலாலாம் தடவி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருவோம். அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரித்து எடுத்திங்கன்னா காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடும். டேஸ்ட்டும் நல்லா சூப்பராகவே இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு கத்திரிக்காய் வச்சு கடையல் தான். நம்ம கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வேக வச்சுட்டு கடைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தோன்னா ஒரு சிம்பிளான கத்திரிக்காய் கடையல் ரெடி ஆகிடும். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.